ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கேப்பக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்ச தண்ணி ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே வச்சு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் ராகி மாவை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம். இந்த தண்ணிக்கும் சேர்த்து தான் போடணும். மாவுக்கு மட்டும் நீங்கள் கணக்கு பண்ணி எப்போதுமே போடக்கூடாது, அப்போ சப்புன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இந்த மாவு ஒரு கப்பு மாவு நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி ஊற்றிக்கணும். இந்த கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிட்டு இப்படி ஒரு கிண்டணும். கிண்டி இது கொதிக்கும் பாருங்கள். இது கொதிக்கும்போது நம்ம அந்த சுவைக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. குழந்தைங்க ஒரு பிரியமாக சாப்பிட்றதுக்காக பாரு இதில் நெய் விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த கப்பு மாவை ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். படக்குன்னு போட்டுறக்கூடாது. கேஸு குறைச்சி வச்சுக்கணும். இப்படி போட்டு இப்போ ஒரு ஆள் இருக்கணும். இதுக்கு ஒரு ஆள் வர சொன்னேன். அவங்க வராமல் அவங்க வேறு வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாவை எல்லாத்தையும் கொட்டிடலாம். என்ன ஆனாலும் சரின்னு பயப்படாமல் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு கிளறி பார்க்கணும். இப்போ தண்ணி நம்ம வச்சுக்கணும். இதெல்லாம் துடுப்பு வச்சு கிண்டுவாங்க. ஒரு துடுப்பு வச்சு கிண்டுவாங்க. பெரிய பானையில் செஞ்சால் 2 துடுப்பு போட்டு அப்படி அழகாக செய்வாங்க, பரட்டி பரட்டி. இப்போ நம்ம இந்த மாவு போட்டோம், நம்மளுக்கு இவ்வளோ களி போதும். ஆனால் கொஞ்சமாக தண்ணி நம்ம விட்டுக்கணும். இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி பாருங்கள், உள்ளேருந்து சுடு தண்ணி தான் ஊற்றிருக்குது. பச்சை தண்ணி ஊற்றவே கூடாது. சுடு தண்ணி முதலையே நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஒரு 7 நிமிஷம் தளன்னு கொதிச்சா தான் இந்த மாவு வேகும். இப்போ இந்த மாவை வேகும்போது நம்ம இப்படி கரண்டியை நிப்பாட்டலாம். இப்படி நிப்பாட்டி நிறையா களி செஞ்சோன்னா இப்படி நிப்பாட்டி நம்ம பண்ணலாம். கிண்டிட்டு இந்த மாதிரி நல்லா கீழே இறக்கி வச்சுக்கிண்டணும்.